ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் தெரியுமா? இன்னைக்கு என்ன நாள் ஃபர்ஸ்ட்? ஆமா, இவர் பெரிய கப்பல் வியாபாரி போடா. என்னோட பர்த்டே. அதாவது தெரியுமா? சரி, தெரியலனாலும் நான் சொல்லிடுறேன். இன்னைக்கு என்னோட பர்த்டே. இன்னைக்கு டெய்லியாக இன்னைக்கு என்ன ரொட்டீன் போச்சு அப்படின்னு சொல்லி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு வந்திருக்கேன். கொஞ்சம் மொக்கையாக தான் போச்சு, இருந்தாலும் அதை இன்ட்ரெஸ்டிங்காக நான் சொல்லலாம் அப்படின்னு வந்திருக்கேன். சரியா? அதனால் ஃபுல்லாக பாருங்கள். பர்த்டேனா இன்ட்ரெஸ்டாக கொண்டாடுற காலம்லாம் போயிட்டு இப்போலாம் ஏன்டா வருது, வயசு கூடுத அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயமாகவே இருக்குது. இருந்தாலும் சரி கொண்டாடுவோம், வருஷத்தில் ஒரு நாள் தானே அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடலான்னு நினச்சேன். ஆனால் எங்கள் அம்மா சொல்லிட்டாவ, கேக்லாம் வெட்ட முடியாது, 3 வயசில் உனக்கு கேக்கு கேட்குதோ அப்படின்னு சொல்லிட்டாவ. அதனால் கேக் எதுவுமே கட் பண்ணல. ஆனால் புது ட்ரெஸ் வாங்கி தந்துட்டாவே. இது புது ட்ரெஸ் தான், பட் ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் எடுக்கல. சும்மா ஒரு டாப்பு என்கிட்ட தான் எடுக்க சொன்னாங்க. எங்கள் அம்மாவே கேட்டாங்க, என்ன இப்படி எடுத்துகிட்டு வந்துருக்கா சிம்பிளா அப்படின்னு கேட்டாங்க. சரி நமக்கு இதுவே போகும் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாகவே எடுத்துட்டேன். சரி கொஞ்சம் முடியும் முன்னாடி போட்டுக்கிட்டேன், நல்லா அப்போ தான் ஒரு பெர்ஃபெக்டான லுக் வருது. முன்னாடி முடி போட்டால் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது என்னன்னு தெரில, ஒன்று லூஸார் போடணும், இல்லாட்டினா முன்னாடி முடி போடணும். எனக்கு இன்றைக்கி லூஸார் போட விருப்பம் இல்லை, அதனால் முடியை முன்னாடி போட்டுக்கிறேன். அதான் நல்லாயிருக்கும், எனக்கு பிடிக்கும். ஓகே, காலையில் என்ன தெரியுமா செஞ்சேன்? எந்திரிச்சேன். எத்தனை மணிக்குன்னு கேளுங்க, 8 மணிக்கு. இதில் இன்னொரு ட்விஸ்ட் என்ன தெரியுமா? நேற்று ட்ரெஸ் எல்லாம் காலேஜ் போயிட்டு வரும்போது ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தோம். நானும் ஒரு அக்காவும் வருவோமா, அந்த அக்காக்கிட்டே ட்ரெஸ்ஸை கொடுத்து விட்டுச்சு. மறந்து போயிட்டு ஞாபகம் இல்லையா? ஒருத்தங்க அட்ரஸ் கேட்டாங்க. அந்த அட்ரஸ் சொல்கிற டைமுக்குள்ளே ட்ரெஸ் எடுத்ததே மறந்து போயிட்டு அந்த அக்காட்டே கொடுத்து விட்டேன். அதுக்கப்புறம் அந்த அக்கா இன்னைக்கு காலையில் வந்து கொடுத்தாங்களா, கரெக்டாக அப்போ தான் எந்திரிக்கேன். நமக்கு பர்த்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தப்புன்னு எந்திரிச்சாச்சு. எந்திரிச்சு என்ன பண்ணுவோம், பிறந்த நாள்னா எல்லோரும் ரெடி ஆகுவோம், கிளம்புவோம். நான் ஆடை அவுத்து கட்டிகிட்டு இருந்தேன். ஆடு வந்து ஏதோ எங்கள் அம்மா புல் போட்டு மேய விட்டுருந்தாங்க. எங்கள் அம்மா வீட்டுக்குள்ளே வருது, அதை கெட்டுனாவளா, ஆடை தான் கட்டினேன். சரி ஆடை கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆடை கட்டிட்டு, அப்புறம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் என் பிறந்தநாளுங்கிறதுனால சிக்கன் எடுத்தாவ. அப்படின்னு சொல்ல முடியாது, இன்றைக்கி ரம்ஜான்லாம், அதனாலையும் சிக்கன் எடுத்தாங்க. அதனால் சிக்கன் வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன், நிறையாலாம் ஹெல்ப் பண்ணல, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிவிட்டு சிக்கன்லாம் வச்சாச்சு. அதுக்கப்புறம் சாப்பிட்டாச்சு. என்னம்மா நீ இன்னும் குளிக்கலையா அப்படிங்கிற மாதிரி, குளிக்கலை. எப்போ குளிச்சேன் தெரியுமா? சாயங்காலம் ஒரு 3 மணி போல் குளித்தேன். அதுக்கு முன்னாடி குளிக்கல. பிறந்த நாள்னாலும் சரி, நார்மலான நாள்னாலும் சரி, குளிக்கிறதுல கொஞ்சம் சோம்பேறித்தனம். ரொம்ப மாச்சலாக இருக்குது குளிக்க. அதுக்கப்புறம் குளித்தேன். ஒரு 3 மணி போல் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ரெடியாகி குட்டி கெட் ரெடி வித் மீ வீடியோ எடுத்துட்டு சரி அப்படியே இன்றைக்கி என்ன ரொட்டீன் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு கதையாகவே சொல்லுவோம். வீடியோவாக எடுக்கலை, அதனால சரி கதையாக சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு விளாக் எடுக்கிறதுக்கு மாடிக்கு வந்திருக்கேன். பிறந்த நாள்னு ஒன்று வந்துச்சுன்னா செலிப்ரேஷன் இருக்குதோ இல்லையோ, ஸ்டேட்டஸ் மட்டும் வேற லெவலில் வச்சிருக்கேன். நான் வைக்க மாட்டேன், எல்லாரும் மென்ஷன் பண்ணி வைக்காங்க. இது ஒரு பெரிய பிஸ்தா, பாதாம் பருப்பு, முந்திரி கொட்டை. இதில் ஒரு நிறைய பேருக்கு நன்றி சொல்லணும்னு நினச்சேன். நான் வந்து இன்ஸ்டா யூடியூப்லாம் ஸ்டார்ட் பண்ணதுனால இன்ஸ்டாலெல்லாம் யாருக்குமே பிறந்தநாள்னா மென்ஷன் பண்ணி ஸ்டோரி வைக்கிறத விட்டுட்டேன். 1 இயர் ஆகுது நான் விட்டு. நான் போன பர்த்டேக்கெலாம் நான் இன்ஸ்டாவில் வீடியோ போடல, யூடியூப்பில் போட்டிருந்தேன், இன்ஸ்டாவில் போடலை. ஆனாலும் பர்த்டேக்கு அப்புறம் தான் நான் வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணேன். நான் எப்போ வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணனோ அதுலேருந்து யாருக்குமே மென்ஷன் பண்ணி ஸ்டோரி வைக்க மாட்டேன். ஏன்னா சரி ஒரு பொண்ணு ஃபோட்டோவை எப்படி ஸ்டோரி போடுறது அப்படின்னு சொல்லி ஸ்டோரியெல்லாம் போடுறது கிடையாது. ஆனாலும் நிறைய பேர் எனக்கு ஸ்டோரி வச்சுருந்தாங்க. எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. நம்ம வந்து ஒரு பெரிய ஃப்ரெண்ட்ஷிப்பை கேங்கை சேர்த்து வச்சுருக்கோம். கேங் இல்லை, அதெல்லாம் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஃபேமிலி மாதிரி. அவ்வளோக்குள்ளே எல்லாரும் ஸ்டோரி வச்சுருந்தாங்க. அப்போ தான் நான் நினச்சேன், நான் என்னது பண்ணியிருக்கணும் இல்லையோ வாழ்க்கையில், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கேங்கை உருவாக்கி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் பெருமைப்பட்டுக்கிட்டேன். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நமக்கு ஸ்டோரி வைக்கிறவங்களுக்கு மட்டும் ஸ்டோரி வைப்பாங்க. ஆனால் நான் ஸ்டோரி வைக்காதவங்க கூட எனக்காக ஸ்டோரி வச்சுருந்தாங்களா, அதை நினச்சி கொஞ்சம் பெருமையாகவே இருந்துச்சு. பரவாயில்ல, இந்த நிவேதாவும் ஒரு ஃபேமிலியை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பெருமைப்பட்டுக்கிட்டேன். எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, ரெக்வெஸ்ட்டில் கிடந்துச்சு, நான் பார்த்தேன். இன்னும் ரிப்ளை பண்ணலை யாருக்குமே. அதை வீடியோவாகவே நான் எடிட் பண்ணி போடுறேன், ஓகேவா?
எல்லாத்துக்கும் ரொம்ப 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 நன்றி. ரொம்ப 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 நன்றி. என்னடா இவ்வளோ ரொம்ப நினைக்காதீங்க, உண்மையாகவே செம்ம ஹாப்பி. ஏன்னா நான் காலையிலேருந்து குளிக்காமல் பண்ண ஒரே விஷயம் அவ்வளோ பேத்துக்கும் ரிப்ளை பண்ணது தான். அவ்வளோ தூரம் வேறு எதுவுமே நான் பண்ணலை இந்த பர்த்டேக்கு. ஆனால் எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணுறதே இன்றைக்கி நாள் ஓடிட்டு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டு ஃபுல்லாக ரிப்ளை தான் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ 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 அப்படின்ட்டு அப்படி சொல்லும்போது ஏதோ ஒரு பெருமையாக தான் இருந்துச்சு. நமக்கெல்லாம் இவ்வளோ பேர் விஷ் பண்ணுறாங்களே, நம்மளாம் அவ்வளோ பெரிய ஒர்த்தா அப்படின்னு ஃபீலாச்சு. இருந்தாலும் ஒர்த்து தான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ப்ரூஃப் பண்ணியிருக்கீங்களா, விஷ் பண்ணியிருக்கீங்களா, அதுக்காக ரொம்ப நன்றி. ஒரு முக்கியமான விஷயம், என்னோடய ஃபாலோவர்ஸ் யாருமே கோச்சிக்காதீங்க. ஏன்னா நான் ஃபாலோ பண்ணுற எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணேன், என்னோடய ஃபாலோவர்ஸ்க்கு ரிப்ளை பண்ணல. ஏன்னா நிறைய மெசேஜ் கிடந்துச்சு, அவ்வளோதுக்கும் தனித்தனியாக ரிப்ளை பண்ணணுன்னா ரொம்ப டைம் ஆகும். அதனால் ரிப்ளை பண்ணலை. என்னோடய ஃபாலோவிங்கை ரிப்ளை பண்ணுறதுக்கே இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக ரிப்ளை பண்ணியிருக்கேன். இதில் ஃபாலோவர்ஸ் எல்லாம் ரிப்ளை பண்ணோன்னா கொஞ்சம் கஷ்டமாக போயிடும். பெரிய பெரிய செலிப்ரிட்டிலாம் எப்படி தான் ரிப்ளை பண்ணுறாங்கன்னு ஃபஸ்ட்டு எனக்கு தெரியல. அதனால தான் ஒரு வேளை அவங்க ரிப்ளை பண்ண மாட்டேங்காங்களா அப்படின்ட்டு ஒரு டவுட் எனக்கு இன்றைக்கி தான் வந்துச்சு. ஏன்னா நிறையா மெசேஜ் வரும்போது அதுக்கு ரிப்ளை பண்ணவே முடிய மாட்டேங்குது. ஒரு தேங்க்யூ கூட முழுசாக சொல்ல முடியல, ரொம்ப டைம் ஆகுது. அதனால் உங்களுக்கு ரிப்ளை பண்ணல, சாரி மை டியர் ஃபாலோவர்ஸ். உங்கள் சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் நான் இப்படி வர முடியும், இதுக்கும் மேலேயும் வளர முடியும். உங்கள் சப்போர்ட்டை எப்போதுமே கொடுங்க. வேறு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது, அவ்வளோக்குள்ளே ஒரு எமோஷ்னல் ஃபீலிங்ஸ்குள்ளே நான் போய்கிட்டே இல்லை ரொம்ப. ஆனால் இன்றைக்கி ரொம்ப ஃபீலாகவே இருந்துச்சு. ரொம்ப எல்லாருமே இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க, இவ்வளோ விஷ் வரும்னா நான் நினச்சே பார்க்கல. ஏன்னா நான் எல்லாத்துக்கும் விஷ் பண்ணுவேன், டெக்ஸ்ட்டில் விஷ் பண்ணுவேன். ஆனால் யாருக்குமே மென்ஷன் பண்ணி ஸ்டோரி போட்டது கிடையாது. இந்த 1 இயராக அதுக்கு முன்னாடி நான் போடுவேன். இந்த 1 இயராக பப்ளிக் அக்கௌண்ட்டு அப்படிங்கிறதுனால ஒரு பொண்ணை வந்து ஃபோட்டோ வச்சு போடுறோன்னா அப்படி போடக்கூடாது. நான் தான் என் ஃபேஸ் எல்லாத்துக்கும் காட்டுறேன்னா அது என்னோடய இஷ்டம். அடுத்தவங்களோட ஃபேஸை வந்து டப்புன்னு காட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் மென்ஷன் பண்ணி ஸ்டோரியே போட மாட்டேன். இருந்தாலும் எனக்கு நிறைய பேர் ஸ்டோரி போட்டிருந்தாங்க, நீ போடுவியோ போட மாட்டியோ, எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியம் அப்படி சொல்லி, என் ஃப்ரெண்டு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி எனக்காக நிறைய பேர் போட்டிருந்தீங்க. ரொம்ப 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 நன்றி. அப்புறம் இன்றைக்கி பர்த்டே செலிப்ரேஷன்லாம் அவ்வளோவா எதுவும் இல்லை. நான் கேக் பண்ணலான்னு நினச்சேன், ஒரு விஷயம் கேக் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. ஆனால் எனக்கு கேக் பண்ணுறதுக்கு வருமாங்கிறதும் ஒரு டவுட்டு. திங்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருக்கேன், வருமா வராதான்னு தெரியல. ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ட்ரை பண்ணால் அதையும் ஒரு வீடியோவாக போடுறேன், ஓகேவா? யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் பர்த்டே அன்னைக்கு லைவ் வாங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் சில பல காரணங்களால் இன்றைக்கி லைவ் வர முடியாது. அதனால தான் நான் வீடியோவாக போடுறேன். இல்லாட்டினா லைவில் இதெல்லாம் பேசியிருப்பேன். லைவ் வர முடியாத சிச்சுவேஷன். ஸோ வீடியோவாக போடுறேன், வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருங்க, ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா. மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்.